தற்போது நாம் பார்க்க போகிற இடம் நந்தி கடல் என்ற பகுதி. இந்த பகுதிதான் அந்த பல ஆண்டுகள் யுத்தம் கடைசியாக நடைபெற்ற இடம். இந்த நந்தி கடல் என்ற பகுதி, இந்த லகூன், அது ஒரு அந்த பகுதியில் தான் இந்த கடைசி கட்ட யுத்தம் முடிவடைகிறது. அந்த இயக்க தலைவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட இடம் இந்த இடம். அதில் அருகே உள்ள இடம்தான். இந்த அருகே உள்ள ஒரு பகுதியில் தான் இங்குதான் கடைசியான ஆயுத போராட்டம் உக்கிரமாக நடைபெறுகிறது. முள்ளிவாய்க்காலில் தான் அவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் தான் ஆக்ரோஷமாக இலங்கை இராணுவமும் அந்த இயக்கமும் போராடுகிறது. இயக்கத்தினுடைய பல தளபதிகள் சாய்க்கப்பட்ட இடம் இந்த இடங்களில் தான் இருந்தது. தற்போது இந்த இடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் செழுமையாக இருந்த இடங்கள், கடற்கரை பகுதி செழுமையான இருந்த இடங்கள் அந்த லகூன் பகுதிகள். அந்த லகூன் பகுதியிலே பார்த்து நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டும் மிக முக்கியமான இடம் முள்ளிவாய்க்கால். இந்த இடத்தில் தான் அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது என்பதால் ஒவ்வொரு ஆண்டு இது நாம் இந்த இடத்திற்கெல்லாம் சத்தியம் தொலைக்காட்சி நேரடியாக சென்று இந்த காட்சிகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம். தற்போது இந்த சாலையெல்லாம் அழகாக இருக்கிறது அல்லவா? இந்த இருபுறமும் மக்கள் வாழ்ந்த இடங்கள், குடியிருப்புகள் இருந்த இடம் தற்போது எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, வெறும் சாலையாக இராணுவத்திற்கு பயன்படுத்தும் சாலைகள் மட்டும்தான் இருக்கின்றன. அந்த அளவிற்கு இடத்தையே மாற்றி இருக்கிறது இராணுவம். சீனாவின் உதவியுடன், சீன இராணுவத்தின் உதவியுடன் இந்த இடங்கள் எல்லாம் செப்பனிடப்பட்டு சாலைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது ஒரு பொது சந்தை, மக்கள் கூடும் இடம். தற்போது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கூரை கூட இல்லாமல் உடைந்து சிதைந்து சிதிலமடைந்து போரின் நினைவாக ஒன்று இந்த பொது சந்தை. தற்போது நாம் பார்க்கிறது மிக முக்கியமான அந்த இராணுவ தளவாடங்களுடைய காட்சிகளை பார்க்க போகிறோம். அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து அந்த இயக்கத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் இவை. இது ஏதோ இதெல்லாம் ஸ்பீட் போட் என்று கூறுவார்கள். அந்த காலத்தில் இந்த இயக்கம் இப்படிப்பட்ட படகுகளை எல்லாம் வைத்திருக்க, இந்த படகுகளை வைத்து தற்கொலை படகுகளாக இதை பயன்படுத்தி இலங்கை இராணுவத்தின் படகுகள் மீது மோதி அவளை அழித்திருக்க. இதெல்லாம் ஒரு குண்டு, மிகப்பெரிய நீர்க்குண்டுகள் என்று அழைக்கப்படுகின்றவை. இவற்றை எல்லாம் பயன்படுத்தி தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறது அந்த இயக்கம். காட்சிகள் இதெல்லாம் அவர்கள் பயன்படுத்திய படகுகள், விரைவு படகுகள். இந்த படகுகளை எடுத்து நேரடியாக சென்று இந்த பெரிய கப்பலின் மீது மோதி அந்த கப்பலை சுக்குநூறாக அழித்து விடுவார்கள். இந்த ஆயுதங்கள் எல்லாம் தற்போது இலங்கை இராணுவம் அவர்களிடம் கடைசியாக கைப்பற்றியவை. இதை வைத்து தற்போது ஒரு அருங்காட்சியமாக வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக நாங்கள் அழித்திருக்கிறோம் என்ற வகையிலே உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக இலங்கை இராணுவம் இதை வைத்து தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இலங்கை இராணுவத்தை விட பன்மடங்கு குறைந்த நபர்களை கொண்ட ஒரு இயக்கம் இவ்வளவு பெரிய ஆயுதங்களை எல்லாம் வைத்து ஒரு அரசாட்சி நடத்தி ஒரு பெரிய இராணுவத்தையே எதிர்த்து போராடி இருக்கிறது. ஒரு இராணுவம் அல்ல, பல நாடுகளின் உதவிகள், தொழில்நுட்ப உதவிகள் என அனைத்தையும் கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி போராடி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் போது பலர் உயிரிழந்தார்கள். பலர் உயிரோடு இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. தற்போது நாம் பார்க்கும் காட்சிகள் முள்ளிவாய்க்கால் போராட்டத்தின் போது பல ஆயிரக்கணக்கோர் இறந்து போனார்கள். பல ஆயிரக்கணக்கு இன்னும் காணவில்லை. இந்த புகைப்படங்கள் எல்லாம் வரும், தற்போது நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்றே தெரியாத அளவுக்கு பல புகைப்படங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான அந்த தமிழர்கள் எங்கு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? தற்போது இவர்களுக்கு எல்லாம் உயிரோடு இருந்தால் இந்த இளைஞர்களுக்கு தான் தற்போது 50 வயது ஆகியிருக்கும். இவர்கள் குறித்து இன்னும் தகவல் இல்லை. இவர்களுக்கு நீதி வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 4000 நாட்களாக தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். இன்னும் ஒருவரும் பதில் அளிக்கவில்லை. ஒவ்வொரு அரசும் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்றார்களே தவிர இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு என்பதுதான் மிக முக்கியமானது. போரின் எச்சங்களாக என்ன இருக்கிறது, எல்லாத்தையுமே மாற்றிவிட்டார்கள். ஆனால் இன்னும் சில இருக்கின்றன. அவர்கள் மற்றவர்கள் கண்களில் படாது என விட்டுவிட்டார்கள். ஆனால் நம் கண்களில் பட்டது. சத்தியம் தொலைக்காட்சி அதை பதிவு செய்தது.